கோமகத்த மாறு இது ஒரு ஜப்பானிய நீராவி போக்குவரத்து கப்பல். இந்த கப்பல் குர்தீப் சிங் என்பவரால் பயணிகள் கப்பலாக மாற்றப்படுகிறது. ஏப்ரல் 4, 1914 376 பயணிகளோடு ஹாங்காங்கில் இருந்து புறப்பட்டு மே 23, 1914 கனடாவின் வான்கூவர் துறைமுகத்தை அடைகிறது. இந்த கப்பலில் பயணம் செய்த பெரும்பான்மையானோர் சீக்கியர்கள், நிரந்தரமாக கனடாவில் குடியேறுவதற்காக சென்றவர்கள். கனடாவில் இருந்த கடுமையான குடியேற்ற சட்டங்கள் காரணமாக இந்த கப்பலுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. பயணிகள் 2 மாதங்களுக்கு மேலாக கப்பலிலேயும் தங்க வேண்டிய சூழ்நிலை. அப்ப பாருங்க, பயணிகள் பிரச்சனைக்காக உசைன் ரஹீம், ஜோகன்லால் பதக் மற்றும் பல்வந்த் சிங் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டு, மேலும் காதர் கட்சியை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் இந்த நிகழ்விற்காக குரல் கொடுக்கிறார்கள். இருந்தாலும் கப்பலில் இருந்த சிலருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு மற்றவர்கள் மீண்டும் இந்தியாவிற்கே திரும்ப அனுப்பப்படுகிறார்கள். விளைவு பாருங்க, செப்டம்பர் 27, 1914 முதல் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த கப்பல் கல்கத்தாவின் துறைமுகத்தை அடைகிறது. பயணிகளுக்கு முழுமையாக அனுமதி மறுக்கப்பட்டு மேலும் கலவரம் நடந்ததால் அப்போது நடக்கக்கூடிய துப்பாக்கிச் சூட்டில் 22 பேர் உயிரிழக்கிறார்கள். விடுதலை போராட்டத்தில் முக்கிய நிகழ்வாக அமைகிறது. இந்த நிகழ்விற்காக 2016ஆம் ஆண்டு அப்போதைய கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ அவர்கள் மன்னிப்பு தெரிவித்திருக்கிறார்.